வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து ட்விட்டர் ஆட்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டிங் ஆப்ஷன் பற்றியும் கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கன்வர்ஷன் ஈவென்ட் டேக்னா என்ன, அந்த கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் வந்து ட்விட்டர் ஆட்ஸில் எப்படி கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ண கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் வந்து எப்படி நம்ம வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம பேஸ்ட் பண்ணுறது, தென் டெய்லர்ட் ஆடியன்ஸ்னால் என்ன, அந்த டெய்லர்ட் ஆடியன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, தென் என்னென்ன டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் ட்விட்டர் ஆட்ஸில் இருக்குது, ஒவ்வொரு டார்கெட்டிங் ஆப்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இந்த இன்ஃபர்மேஷன் தான் இன்டெப்த்தாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் வந்து ட்விட்டர் ஆட்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை பற்றியும் எப்படி வந்து ஒரு கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த கன்வர்ஷன் ஈவென்ட் டேக்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம். கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்கள் ட்விட்டர் ஆட்ஸில் ஒரு சில விசிட்டர்ஸ் வந்து என்கேஜ் ஆயிருப்பாங்களா, அவங்களெல்லாம் திரும்ப ரீடார்கெட் பண்ணி, அதாவது ரீமார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வந்து இந்த கன்வர்ஷன் டேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்ங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆட் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ட்விட்டர் ஆடில் ரன் பண்ணுறீங்க, ஏதர் அது ரீச் ஆடோ அல்லது வெப்சைட் டிராஃபிக் ஆடோ அல்லது வீடியோ வியூஸ் ஆடோ ஏதோ ஒரு ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த கன்வர்ஷன் டேக்கில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸை நீங்கள் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. பட் ஃபஸ்ட் டைம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆட் கிரியேட் பண்ணுறப்போ அந்த ஆடில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இன்னொரு ஆட் கிரியேட் பண்ணுறப்போ அந்த ஃபஸ்ட் டைம் ரன் பண்ண ஆடில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் கால்ட் ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்லாம்? அப்போ அது நீங்கள் எப்படி திரும்ப ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ண முடியும்னா, நீங்கள் இந்த கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் நீங்கள் செட் பண்ண மட்டும்தான் கண்டிப்பாக உங்கள் ட்விட்டர் ஆடை கிளிக் பண்ணி யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டுக்கு போயிருக்காங்க, உங்கள் வெப்சைட்டில் போனவங்க என்னென்ன ஆக்ஷன்லாம் பண்ணாங்க, இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்களை என்ன பண்ண முடியும், நீங்கள் ரீடார்கெட் பண்ண முடியும். ரைட்டா? அப்போ இந்த கன்வர்ஷன் ஈவென்ட் டேக் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ட்விட்டர் ஆட்ஸ்க்கு போய்ங்க. ரைட்டா? ஸோ உங்கள் ட்விட்டர் ஆட்ஸ்க்கு போகிறதுக்கு ஜஸ்ட்டு உங்களோட க்ரோம் ப்ரௌசரோ இல்லது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் போய்ட்டு twitter.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்க அப்படின்னா twitter.com-ஓட மெயின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் போகும். ரைட்டா? ஸோ இதுதான் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் ஒன்று காட்டப்படும். இந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்களா இல்லை ட்விட்டர் ஆட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டப்படும். இந்த ட்விட்டர் ஆட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இது வந்து ஜென்ரலாக உங்கள் ட்விட்டர் ஆட்ஸ் அக்கௌண்ட்டோட மெயின் பேஜுக்கு போகும். இதில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கன்வர்ஷன் ட்ராக்கிங் இருக்கும். இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்கை கிளிக் பண்ணிக்கங்க. ரைட்லா? ஸோ இந்த கன்வர்ஷன் ட்ராக்கிங்கில் தான் ஒரு நியூ கன்வர்ஷன் டேக் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ரைட்லா? இந்த நியூ கன்வர்ஷன் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஆல்ரெடி உங்களோட ட்விட்டர் ஆட்ஸில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரீடார்கெட் பண்ணி இன்னொரு ஆட் நீங்கள் ரன் பண்ணுறப்ப அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்லா? அதுக்காக தான் இந்த கன்வர்ஷன் டேக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கன்வர்ஷன் டேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கிரியேட் நியூ கன்வர்ஷன் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் உங்களுக்கு வந்து இந்த கிரியேட் நியூ கன்வர்ஷன், அதாவது இந்த ஈவெண்ட் டேக் வந்து செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இதில் நேம் ஆஃப் த ஈவெண்ட் போட்டுக்கலாம். ரைட்லா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என்னோட வெப்சைட்டில் வந்து தேங்க்யூ பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கு. ரைட்லா? ஸோ அந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணணும். ரைட்லா? ஒரு ட்விட்டர் ஆட் ரன் பண்ணுறேன். அந்த ட்விட்டர் ஆட்லேருந்து யாரெல்லாம் அந்த ஆடை கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட் போயிருக்காங்க, என்னோட வெப்சைட்டில் போயிட்டு எந்தெந்த பேஜெல்லாம் படிச்சிருக்காங்க, ஃபைனலாக அங்கே இருக்கக்கூடிய கான்டாக்டர்ஸ் பேஜில் போயிட்டு அவங்க டீட்டெயில் என்டர் பண்ணி சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ பேஜ் விசிட் ஆகும். ரைட்லா? அந்த தேங்க்யூ பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணிக்காங்களோ அவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸை நான் செட் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸ். ஸோ என்னோட ஈவெண்ட் வந்து தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸ் சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? என்னோட ஈவெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் டைப் ஆஃப் கன்வர்ஷன். ஸோ வாட் டைப் ஆஃப் கன்வர்ஷன் யூ ஹேவ் டு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதாவது சைட் விசிட் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டை விசிட் பண்ணவங்களை ஃபுல்லாக நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களா இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் இருக்குது அப்படின்னா அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஒரு யூஸர் பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி யார் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்களா, இல்லை உங்கள்கிட்ட வந்து ஒரு நியூஸ் லெட்டர் ஃபார்ம் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பிடிஎஃப் ஃபைல் இருக்குது, அதை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஈவெண்ட் செட் பண்ண போகிறீங்களா. அப்படி செட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோடுன்ற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் டைப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் சைன் அப் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு
கான்ஃபரன்ஸோ இல்லை ஒர்க் ஷாப்போ கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பீங்க. அந்த ஃபார்மில் போய்ட்டு அவங்களோட டீட்டெயிலாக ஃபில் பண்ணி சைன் அப் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறவங்க ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இந்த சைன் அப்ன்ற பர்டிகுலர் கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டம் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் தவிர வேறு ஏதாவது ஈவெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஒரு கன்வர்ஷன் ஈவெண்ட்டை செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கஸ்டம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நான் இப்போதைக்கு நான் இந்த இடத்துல கஸ்டம் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? கஸ்டம் கொடுத்துட்டு இந்த இடத்துல யூஸ் யூனிவர்சல் வெப்சைட் டேக் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான், யூனிவர்சல் வெப்சைட் டேக் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். இந்த யூனிவர்சல் வெப்சைட் டேக் ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் தனியாக உங்களுக்கு ஒரு யூனிவர்சல் டேக் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இல்லை ஆல்ரெடி உங்கள்கிட்ட யூனிவர்சல் டேக் இருக்குது, பட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சைட் விசிட்டோ அல்லது பர்ச்சேஸோ அல்லது டவுன்லோடோ அல்லது சைன் அப் இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் ஈவெண்ட் ஃபுல்லாக நான் செட் பண்ண தெரியல அப்போ நீங்கள் நினச்சிங்களா அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ நான் இடத்துல கஸ்டம் யூஸ் பண்ணிக்க அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன கொடுத்துக்கலாம், உங்களோட கன்வர்ஷன் ஈவெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சைட்டை விசிட்டோ அல்லது டவுன்லோடோ அல்லது பர்ச்சேஸோ சைன் அப்போ கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? இந்த இடத்துல நான் யூனிவர்சல் வெப்சைட் டேக் கொடுக்குறேன். ஏன்னா இதை வந்து ரெக்கமெண்டட் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இன்க்ளூட் டிராஃபிக் தட் மீட்ஸ் எனி ஆஃப் தி ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கும் ஸோ யூஆர்எல் கண்டென்ட்ஸ் மீன்ஸ் ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டு வந்து எந்தெந்த யூஆர்எல்லாம் மேட்ச் ஆகுதோ அந்த யூஆர்எல் இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் படிச்சுங்களா தான் இந்த தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸில் வந்து சேவ் பண்ணும். ரைட்டுங்களா? எக்ஸாம்பிள் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு வேர்டு கொடுக்குறேன். அப்போ என்னோட வெப்சைட்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் தேனி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் திருப்பூர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் மதுரை. ஸோ இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜில் யாரெல்லாம் விசிட் பண்ணாங்களோ அவங்களாம் ஃபுல்லாக தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸில் வந்து அதை சேவ் பண்ணும். ரைட்டுங்களா? பட் யூஆர்எல் எக்ஸாக்ட் யூஆர்எல் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் மட்டும் கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல யாரெல்லாம் லேண்ட் ஆனாங்களோ அவங்கள ஃபுல்லாக தேங்க்யூ பேஜ் விசிட் ஆடியன்ஸை வந்து அது சேவ் பண்ணும். ரைட்டுங்களா? ஆல் வெப்சைட் விசிட்னா உங்கள் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எந்த பேஜை பார்த்தாலும் சரி, அதாவது ஆல் பேஜஸ் அர்த்தம். ரைட்டுங்களா? ஸோ எந்த பேஜை பார்த்தாலும் சரி அது தேங்க்யூ பேஜ் விசிட் ஆடியன்ஸ் போய் சேவ் ஆகும். பட் எனக்கு வந்து தேங்க்யூ பேஜ்ன்றது ஒரே ஒரு பேஜ் தான். ரைட்டுங்களா? அந்த பர்டிகுலர் பேஜ் விசிட் பண்ணவங்கள தான் நான் என்ன பண்ண போகணும், இப்போ ஒரு ஈவெண்ட்டாக நான் செட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸாக்ட் யூஆர்எல் கொடுக்குறேன். எக்ஸாக்ட் யூஆர்எல் கொடுத்துட்டு என்னோட வெப்சைட்டோட அந்த பர்டிகுலர் தேங்க்யூ பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட யூஆர்எல் வந்து இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண விரும்புகிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து டைப் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஸோ என்னோட தேங்க்யூ பேஜோட யூஆர்எல் வந்து digitalvision.in/thank-u அப்படின்னு கொடுக்குறேன். ரைட்டுங்களா? அந்த பேஜ் மொதல் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். அந்த பேஜ் இருந்தது அப்படின்னா அந்த பேஜோட யூஆர்எல் எடுத்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் ஈவெண்ட்டில் போய்ட்டு நான் செட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? தேங்க்யூ ஃபார் ரீச்சிங் அவுட் டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இந்த பேஜோட யூஆர்எல் ஜஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு போயிட்டு எக்ஸாக்ட் யூஆர்எல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எக்ஸாக்ட் யூஆர்எல் போய்ட்டு அந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ரைட்டுங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு ஆட் அனதர் கண்டிஷன். இந்த ஆட் அனதர் கண்டிஷன் அப்படின்னா ஆர் கண்டிஷன் ஒர்க் ஆகும். ஆர் கண்டிஷன் என்ன சொல்லுவாங்க, ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஒர்க் ஆகணும், அதர்வைஸ் செகண்ட் கண்டிஷன், அதர்வைஸ் தேர்ட் கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் மேட்ச் ஆனாலும் அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக சேவ் பண்ணும். அதுதான் வந்து ஆர் கண்டிஷன். பட் இங்கே இப்போ மல்டிபிள் ஆட் அனதர் கண்டிஷன் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், மல்டிபிள் யூஆர்எல் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் எந்த யூஆர்எல்ல அவங்க விசிட் பண்ணாலும் சரி அதை வந்து தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸில் போய்ட்டு சேவ் பண்ணும். பட் எனக்கு வந்து தேங்க்யூ பேஜ்ன்றது ஒரே ஒரு பேஜ் தான். ரைட்டுங்களா? அதனால் இந்த ஒரே ஒரு பேஜ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களோட கண்டிஷன் வந்து இந்த ஒரு 3 பேஜில் எந்த பேஜை விசிட் பண்ணாலும் அவங்க வந்து தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸை நான் செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் இங்கே ஆட் அனதர் கண்டிஷன் கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபை கஸ்டம் அட்ரிபியூஷன் விண்டோ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அட்ரிபியூஷன் விண்டோ 30 days கொடுத்துருக்காங்க. போஸ்ட் என்கேஜ்மெண்ட் அட்ரிபியூஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ நீங்கள் உங்கள் ட்விட்டர் ஆட்ஸில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்க, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அதில் என்கேஜ் ஆயிருப்பாங்க. எப்படி என்கேஜ் ஆயிருப்பாங்கன்னா மேபி அதை லைக் பண்ணிக்கலாம் அல்லது கமெண்ட் பண்ணிக்கலாம் அல்லது ஷேர் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஆப்ஷன், ஏதோ ஒரு என்கேஜ்மெண்ட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டுக்கு வராமல் ஒரு 30 daysக்குள்ளே எப்போ வேணாலும் உங்கள் வெப்சைட்டில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு கஸ்டமராக வந்து இது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? நீங்கள் எவ்வளோ டேஸ் கொடுத்தோமோ அந்த டேஸில். ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 days அப்படின்னு கொடுக்குறேன்னு வித்தின் 2 daysல ஒரு ட்விட்டரில் நான் ஆட் ரன் பண்ணிக்கேன்னு அந்த ஆடில் அவங்க என்கேஜ் ஆயிருக்கும். ரைட்டுங்களா? என்கேஜ் ஆகிட்டு அன்னைக்கே அவங்க வந்து தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. வித்தின் 2 daysக்குள்ளே எப்போ வேணாலும் போயிட்டு அவங்க என்னோட தேங்க்யூ பேஜ்ன்ற பர்டிகுலர் பேஜை அவங்க வியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ஒரு ஆடியன்ஸாக அது வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டுங்களா? இந்த 2 days இப்போ நான் இந்த இடத்துல 30 days கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நான் ஒரு 1 week ஆட் ரன் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். இந்த 1 week ஆடில் மேபி அந்த 1 weekக்குள்ளே அவங்க என்ன பண்ணலாம், தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணாமல் வித்தின் 30 daysக்குள்ளே. ரைட்டுங்களா? 7 days ஆட் முடிஞ்சிடும். பட் வித்தின் 30 daysக்குள்ளே என்னோட தேங்க்யூ பேஜை விசிட் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து இந்த ஆட் மூலமாக அந்த தேங்க்யூ பேஜை பார்த்ததா அதை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம், சேவ் பண்ண ஆரம்பிச்சோம். ரைட்டுங்களா? அதேமாதிரி போஸ்ட் வியூ அதுவும் இதேமாதிரி தான். ஒன்ஸ் உங்கள் ட்விட்டர் ஆட்ஸை கிளிக் பண்ணி
வியூ பண்ணிவிட்டு பட் அவங்க தேங்க்யூ பேஜை பார்க்கல. வித்தின் 30 டேஸ்க்குள்ளே அவங்க எப்போ வேணாலும் போயிட்டு உங்களோட தேங்க்யூ பேஜை வியூ பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஆடியன்ஸை இது சேவ் பண்ண ஆரம்பிச்சோம் ரைட்டுங்களா. ஸோ இந்த இடத்துல ரெண்டுமே நான் வந்து சேம் டேஸ் கொடுத்துருவேன் ரைட்டுங்களா. போஸ்ட் என்கேஜ்மெண்ட்டும் போஸ்ட் வியூ ரைட்டுங்களா. ரெண்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். போஸ்ட் என்கேஜ்மெண்ட்னா நீங்கள் ரன் பண்ண அந்த ட்விட்டர் ஆட்ஸை கிளிக் பண்ணி அவங்க என்கேஜ் ஆகணும். மேபி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணியிருக்கணும். கமெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய யூஆர்எல் உங்கள் ட்விட்டர் ஆட்ஸில் இருக்கக்கூடிய யூஆர்எல் கிளிக் பண்ணி உங்கள் வெப்சைட்டுக்கு போகாமல் வித்தின் 30 டேஸ்க்குள்ளே எப்போ வேணாலும் அவங்க அந்த தேங்க்யூ பேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அது வந்து கன்வர்ஷன் எடுத்துக்கிறோம். அதே இடத்துல போஸ்ட் வியூ அப்படின்னா நீங்கள் ரன் பண்ண ட்விட்டர் ஆட்ஸை கிளிக் பண்ணி அந்த ஆட்ஸ் பார்த்துருப்பாங்க. ஆட்ஸை பார்த்துட்டு அன்னைக்கே அந்த மூமெண்ட்டே வந்து தேங்க்யூ பேஜ்ன்ற பர்டிகுலர் பேஜை பார்க்காம வித்தின் 30 டேஸ் டியூரேஷனில் அவங்க எப்போ வேணாலும் போயிட்டு உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனையும் டைப் பண்ணிவிட்டு அவங்க சைன் அப்னு கொடுத்தாங்களாக்கும் அவங்களுக்கு தேங்க்யூ பேஜ் விசிட் ஆகும் ரைட்டுங்களா. அப்போ வித்தின் 30 டேஸ்க்குள்ள அவங்க எப்போ வேணாலும் போயிட்டு என்னோட வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கஸ்டம் ஈவெண்ட்டாக வந்து அது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. இது எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ அக்ரி டு தி டெய்லர்ட் ஆடியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் கன்வர்ஷன் ஈவெண்ட் கொடுங்க ரைட்டுங்களா. சேவ் கன்வர்ஷன் ஈவெண்ட் கொடுத்தனுமே உங்களுக்கு ஒரு கோடு கிடைக்கும். இந்த கோடை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க ரைட்டுங்களா. ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு தேங்க்யூ பேஜ்ன்ற ஒரு பர்டிகுலர் பேஜில் லேண்ட் ஆனால் மட்டும்தான் அதை ட்ராக் பண்ணணும்னு நினச்சி இந்த பர்டிகுலர் கன்வர்ஷன் ஈவெண்ட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பர்டிகுலர் கோடை வந்து அந்த பர்டிகுலர் பேஜில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் செட் பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிட்டு போயிட்டு உங்கள் வெப்சைட் போங்க ரைட்டுங்களா. வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை சப்போஸ் உங்கள் வெப்சைட்லேருந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் பிளாகர் வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பிளாகர் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு அதோட சோர்ஸ் கோடுக்கு போங்க. சோர்ஸ் கோடில் போயிட்டு ஹெட்டர் செக்ஷன் கீழே ரைட்டுங்களா ஓப்பன் டேக் ஹெட்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த டேக் எங்கே இருக்கோ அந்த டேக்கு கீழே அந்த கோடை பேஸ்ட் பண்ணுங்க ரைட்டுங்களா. இங்கே வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை பொறுத்தவரை நீங்கள் 2 மெத்தடில் வந்து நீங்கள் இதை சேவ் பண்ணலாம். ஒன்று வந்து அப்பியரன்ஸ்ன்றதில் போயிட்டு இதில் தீம் எடிட்டர்னு இருக்கும். இந்த தீம் எடிட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். தீம் எடிட்டரில் போயிட்டு இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் head.phpன்னு இருக்கும் ரைட்டுங்களா. header.phpன்னு இருக்கும். இந்த header.php கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹெட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த பர்டிகுலர் கோடுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கும் அந்த கோடை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணணும் ரைட்டுங்களா. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் வந்து ஒரு பிளக்கின் இருக்குது ரைட்டுங்களா. HFCM சொல்லிட்டு ஹெட்டர் ஃபுட்டர் கோடு மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கின் இருக்குது. அந்த பிளக்கின் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த பிளக்கின்குள்ளே போங்க ரைட்டுங்களா. ஸோ இதான் வந்து HFCMன்ற பிளக்கின். இதில் போய்ட்டு ஆட் நியூ ஸ்னிப்பட்ன்றது கொடுங்க. ஆட் நியூ ஸ்னிப்பட் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்னிப்பட் நேம் வந்து தேங்க்யூ பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸ் -Twitter. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக ஒரு நேம் கொடுத்துறேன். அந்த ஸ்னிப்பட் நேம் கொடுத்துட்டு ஸ்னிப்பட் டைப் வந்து HTMLன்னு கொடுக்குறேன். ஏன்னா அந்த கோடு வந்து HTML ஃபார்மேட்டாக தான் இருக்குது. அதனால் HTML கொடுத்துட்டு சைட் டிஸ்பிளே வந்து சைட் வைட் அப்படின்னா அந்த கோடு வந்து எல்லா பேஜ்லேயும் போயிட்டு பேஸ்ட் ஆகணுமான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக் பேஜில் மட்டும்தான் அந்த கோடு வந்து பேஸ்ட் ஆகணும். அந்த கோடு பேஸ்ட் ஆகக்கூடிய ஸ்பெசிஃபிக் பேஜ் என்ன அப்படின்றத நாங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துட்டு தேங்க்யூ பேஜ்னு சொல்லி டைப் பண்ணுறேன். தேங்க்யூ பேஜ்னு ஒரு பேஜ் இருக்கான்னு பார்க்குறேன். THA எஸ் தேங்க்யூ அப்படின்னு வருது. இந்த பர்டிகுலர் பேஜில் தான் போய்ட்டு அந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அது எந்த லொக்கேஷன் வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன்னா ஹெட்டர் செக்ஷன் தான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ டிவைசஸ் டிஸ்பிளே வந்து ஷோ ஆன் ஆல் டிவைசஸ். சப்போஸ் நீங்கள் வந்து மொபைலில் பார்த்தாலும் சரி இல்லை டெஸ்க்டாப்பில் பார்த்தாலும் சரி 2 டிவைஸில் பார்த்தாலும் அந்த ஆடியன்ஸ் வந்து அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும் ரைட்டுங்களா. அதனால் ஷோ ஆன் ஆல் டிவைசஸ் கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவ் வச்சுக்கிறேன். ஆக்டிவ்னு வச்சு செட் பண்ணிவிட்டு அந்த கோடை வந்து நான் இந்த இதில் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நான் சேவ் கொடுத்தனாக்கும் யாரெல்லாம் தேங்க்யூ பேஜ் விசிட் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம் ரைட்டுங்களா. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கன்வர்ஷன் ஈவெண்ட்டு மேனேஜருக்கு வாங்க. இதில் வந்துட்டு ரிட்டர்ன் டு கன்வர்ஷன் ட்ராக்கிங் பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த இதில் ட்ராக்கிங் வரும். ட்ராக்கிங் வந்துச்சுனாக்கும் அந்த கோடு ப்ராப்பராக ட்ராக் ஆக ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த இதில் ஏதாவது எரர் காமிச்சுனாக்கும் உங்களுக்கு டெவலப்பர் ஹெல்ப் தேவை. அவங்ககிட்ட என்ன மிஸ்டேக்னு சொல்லி சொன்னீங்களாக்கும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மிஸ்டேக் ஏற்ற மாதிரி அந்த கோடை வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ஒருவேளை உங்களுக்கு அந்த கோடை ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ண தெரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ட்ராக்கிங்கிற இந்த பர்டிகுலர் போர்டு வந்து டிஸ்பிளே ஆரம்பிச்சுனாக்கும் அது ப்ராப்பராக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம் ரைட்டுங்களா. சரி, ஒன்ஸ் நீங்கள் கன்வர்ஷன் ஈவெண்ட் வந்து செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டெய்லர்டு ஆடியன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணும். டெய்லர்டு ஆடியன்ஸ் என்னன்னா கஸ்டம் ஆடியன்ஸஸ் ரைட்டுங்களா. யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டை போய்ட்டு விசிட் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் பேஜை போய் விசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு டூல்ஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஆடியன்ஸஸ் பார்த்தீங்களா, இந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஆல்ரெடி நிறைய ஆடியன்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆடியன்ஸோட ஸ்டேட்டஸில் இங்கே காட்டப்படும். இது எல்லாமே டெமோ பர்பஸ் தான் ரைட்டுங்களா. ஸோ ஆடியன்ஸஸ் டூ ஸ்மால் இருக்கு பார்த்தீங்களா, இவங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ரைட்டுங்களா. ஸோ இது வந்து மினிமம் ஒரு 100 ஆடியன்ஸஸாகவும் அந்த ஆடை கிளிக் பண்ணி அவங்க என்கேஜ் ஆகிருந்துருக்கணும்.
அப்படின்னா மட்டும்தான் அவங்களை வந்து ரீமார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண முடியும். ஸ்டேட்டஸில் வந்து ஆடியன்ஸஸ் டூ ஸ்மால் காமிஷன் ஆகும். இவங்களை வந்து இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் நேம் வந்து நீங்கள் ரீடார்கெட்டிங்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து கிரியேட் ஆடியன்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். கிரியேட் ஆடியன்ஸை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு 4 டைப் ஆஃப் ஆடியன்ஸ் டைப் காட்டப்படுது. ஒன்று வந்து லிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, உங்ககிட்ட வந்து டிஃபால்ட்டாக ஒரு ஆடியன்ஸோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம் அதெல்லாம் இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அவங்க நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரைட்லா? லிஸ்ட்டில் போயிட்டு இதே வெப்சைட் ஆக்டிவிட்டி அப்படின்னா நீங்கள் வெப்சைட் கன்வர்ஷன் வந்து நீங்கள் செட் பண்ணிப்பீங்களா, அதன் மூலமாக யாரெல்லாம் உங்கள் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு பேஜை விசிட் பண்ணுறாங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வெப்சைட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் டைப் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னா யாரெல்லாம் உங்கள் அப்ளிகேஷனில் போயிட்டு என்கேஜ் ஆகிறாங்களோ, அப்ளிகேஷனை யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஃபர்தராக ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சர்வீஸை வந்து சூஸ் பண்ணுறாங்க, இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பாங்களா, ஃபுல்லாக ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நான் இப்போ வெப்சைட் ஆக்டிவிட்டி நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் வெப்சைட் ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்களாக்கும் அந்த பர்டிகுலர் வெப்சைட் ஆக்டிவிட்டியில் அந்த ஆடியன்ஸோட நேம் வந்து நீங்கள் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஆடியன்ஸ் நேம் அப்படின்ற இடத்துல வந்து பிளாக் பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸ்னு கொடுக்குறேன். பிளாக் பேஜ்னா என்னோட வெப்சைட்டில் வந்து பிளாக் பேஜ்னு தனியாக ஒரு பேஜ் இருக்குது. அந்த பேஜில் என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளாக்ஸும் அதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? ஸோ அந்த பேஜ் விசிட் பண்ணுற ஆடியன்ஸ்க்குலாம் நான் ட்ராக் பண்ண விரும்புகிறேன். அதனால் ஆடியன்ஸ் நேம் வந்து பிளாக் பேஜ் விசிட்டட் ஆடியன்ஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல செலக்ட் ட்விட்டர் டேக்கை பொறுத்தளவில் ட்விட்டர் யூனிவர்சல் வெப்சைட் டேக் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீப்புள் ஹூ மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்களா, இதில் வந்து வெப்சைட் விசிட்டர் பொறுத்தவரை 2 ஆப்ஷன் காட்டப்படும். ஒன்று வந்து விசிட்டர் டு எனி வெப் பேஜ். விசிட்டர் டு எனி வெப் பேஜ்னா ஏதாவது ஒரு பேஜை விசிட் பண்ணாலும் அவங்கள வந்து நீங்கள் ட்ராக் பண்ண விரும்புங்களா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த பேஜை விசிட் பண்ணுறவங்க தான் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புங்களான்னு கேட்குறாங்க. நான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேஜ் கொடுக்குறேன். ஏன்னா பிளாக்ன்றது பேஜ் ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. ரைட்லா? ஸோ ஏதோ ஒரு பேஜ்லாம் இல்லை, எக்ஸாக்டாக இந்த பர்டிகுலர் பேஜ் விசிட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். அதனால் விசிட்டர் டு ஸ்பெசிஃபிக் வெப் பேஜ் கொடுத்துட்டு இந்த வெப்சைட் யூஆர்எல் இருக்குல்ல, இதில் லெஃப்ட்டில் கிளிக் பண்ணிங்களாக்கும் 2 ஆப்ஷன் காட்டப்படும். ஒன்று வந்து கண்டென்ட்ஸ்னு காட்டப்படும், இன்னொன்று வந்து ஈக்குவல்ஸ். கண்டென்ட்ஸ்னால் நீங்கள் கொடுக்கக்கூடிய வேர்ட்ஸு எந்தெந்த யூஆர்எல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை ஃபுல்லாக அது ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ஈக்குவல்ஸ் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த பர்டிகுலர் யூஆர்எல் மட்டும்தான் அது வந்து நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும். ரைட்டுங்களா? நான் இந்த இடத்துல ஈக்குவல்ஸ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட பிளாக் பேஜோட யூஆர்எல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸோ பிளாக் பேஜோட யூஆர்எல் வந்து https://www.digitalvishnu.in/black கொடுக்குறேன். ஏன்னா செக் பண்ணி பார்க்குறேன் இந்த பர்டிகுலர் யூஆர்எல் வந்து என்னோட பிளாக் பேஜ் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஜஸ்ட் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணால் என்னோட வெப்சைட்டோட பிளாக் பேஜ் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்குறேன். எஸ், என்னோட வெப்சைட்டோட பிளாக் பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பிளாக் பேஜை பொறுத்தவரை என்னோட வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் எல்லா போஸ்ட்டும் இந்த பர்டிகுலர் பிளாக் பேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். ரைட்டுங்களா? ஸோ இந்த பிளாக் பேஜை யாரெல்லாம் விசிட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ண விரும்புகிறேன். ஸோ ஆடியன்ஸ் மேனேஜரில் ஈக்குவல்ஸ்னு போட்டு என்னோட பர்டிகுலர் பிளாக் பேஜோட யூஆர்எல் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் ஆடியன்ஸ்ன்றது கிளிக் பண்ணணும். அது கீழே பார்த்தீங்கன்னாக்கும் இந்த செக் பாக்ஸ் பார்த்தீங்களா, இந்த செக் பாக்ஸ் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஆடியன்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கும் இந்த ஆடியன்ஸ் வந்து இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ரைட்டுங்களா? ஆடியன்ஸ் கிரியேட்டட்னு வரும். இது ப்ராசஸிங்கில் இருக்குது. ரைட்டுங்களா? ப்ராசஸிங் ஆனதுக்கப்புறம் வித்தின் ஒரு 1 or 2 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கும் இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆகிறப்போ ஸ்டேட்டஸ் வந்து ரெடின்னு இருந்துச்சுனாக்கும் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ரீமார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டேட்டஸில் வந்து ஆடியன்ஸ் டூ ஸ்மால் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் வந்து இந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை வந்து நீங்கள் ரீமார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? சரி, இப்போது இங்கே வந்து ஆடியன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த கிரியேட் பண்ண ஆடியன்ஸை எப்படி ரீமார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ட்விட்டர் ஆட்ஸ் அக்கௌண்ட் போங்க. ட்விட்டர் ஆட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட்டு மோர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ட்விட்டர் ஆட்ஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு கேம்பெயினை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ரைட்டுங்களா? ஏன்னா எல்லா கேம்பெயினுக்கும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஏதாவது ஒரு கேம்பெயினை செலக்ட் பண்ணுறேன். கிரியேட் கேம்பெயினில் போய்ட்டு இப்போ ரீச் அப்படின்ற இந்த பர்டிகுலர் கேம்பெயினை செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட்டு வந்து கேம்பெயினோட செட்டிங்ஸ்லாம் டைப் பண்ணணும். மீன்ஸ் கேம்பெயினோட நேம் இப்போ இந்த இடத்துல சாம்பிள் ரீச் கேம்பெயின் கொடுப்பேன். ரைட்டுங்களா? கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல பட்ஜெட், ரைட்டுங்களா, டெய்லி பட்ஜெட், டோட்டல் பட்ஜெட் கொடுக்கணும். ஸோ டெய்லி பட்ஜெட் வந்து பர் டேக்கு நான் வந்து $10 கொடுக்குறேன். ஸோ 10 டேஸ்க்கு வந்து $100. அப்போ என்னோட ஆட் வந்து ஒரு 10 டேஸ் ரன் ஆகும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆட் குரூப் டீட்டெயில்ஸ் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து மல்டிபிள் ஆட் குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆட் குரூப்பில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட் குரூப் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு கேம்பெயினை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போடுறப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஆட் குரூப் டீட்டெயிலை பற்றி நான் பேசுகிறேன். பட் இந்த இடத்துல வந்து நான் டார்கெட்டிங் ஆப்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். அதனால் டேரெக்டாக டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் போகிறேன். ரைட்டுங்களா? ஸோ டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்னால் டெமோகிராஃபிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்.
ஸோ டெமோகிராஃபிக்ஸில் இருந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஆடியன்சஸ் வரும் ரைட்லா. ஸோ இதில் தான் வந்து ரீமார்க்கெட்டிங் ஆடியன்சஸ் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிக்கோம்ல, என்னென்ன ஆடியன்ஸ்லாம் கிரியேட் பண்ணிக்கோம், பிளாக் பேஜ் விசிட்டட் ஆடியன்சஸ், வெப்சைட் விசிட்டர்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஆடியன்சஸ், கஸ்டம் ஆடியன்சஸ், தேனி, திருப்பூர் ஆடியன்ஸ் நிறைய நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் ரைட்டுங்களா. கஸ்டம் ஆடியன்சஸ் அவங்கள ஃபுல்லாக நீங்கள் திரும்ப ரீயூஸ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் இடத்துல போயிட்டு கஸ்டம் ஆடியன்ஸ் இருக்குல்ல, இதில் நீங்கள் டைப் பண்ணிங்களாக்கும் இதை கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் காட்டப்படும். ஆப் ஆக்டிவிட்டி காம்பினேஷன், லிஸ்ட்டு, வெப்சைட் ஆக்டிவிட்டி. ஸோ நான் இன்றைக்கி கிரியேட் பண்ணது பார்த்தீங்களாக்கும் வெப்சைட் ஆக்டிவிட்டி சரிங்களா. டைப் பார்த்தீங்களாக்கும் வெப்சைட் ஆக்டிவிட்டியில் வருது. ஸோ வெப்சைட் ஆக்டிவிட்டி நான் கிளிக் பண்ணுறேன் ரைட்டுங்களா. ஸோ வெப்சைட் ஆக்டிவிட்டி கிளிக் பண்ணதுனா எனக்கு இந்த இடத்துல எந்த ஒரு ஆப்ஷனுமே எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் ஸ்டேட்டஸ் வந்து ஆடியன்ஸஸ் டூ ஸ்மால் தான் காட்டுது ரைட்டுங்களா. ஸோ ஆடியன்ஸ் டூ ஸ்மால் காட்டப்பட்டுச்சு அப்படின்னா உங்களால் வந்து இவங்களை ரீமார்க்கெட்டிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது ரெடின்ற ஆப்ஷன், அதாவது ரெடின்ற ஸ்டேட்டஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து நீங்கள் ரீமார்க்கெட்டிங்காக அவங்கள வந்து நீங்கள் ரீமார்க்கெட்டிங்கில் வந்து யூஸ் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ இங்கே வந்து வெப்சைட் ஆக்டிவிட்டியில் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துலேயும் பாருங்களேன், லிஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 2 ஆடியன்ஸ் நான் கிரியேட் பண்ணிக்கேன். லிஸ்ட் ஆஃப் ஆடியன்சஸ், கஸ்டம் ஆடியன்சஸ், தேனி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுலேயும் ஆடியன்சஸ் வந்து டூ ஸ்மாலாக இருக்கு ரைட்டுங்களா. ஸோ ஆடியன்ஸ் வந்து டூ ஸ்மால் இருக்கக்கூடாது, ரெடின்னு இருக்கணும். ரெடின்னு இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 100 மெம்பர்ஸ் ஆகும் அந்த ட்விட்டர் ஆட்ஸை கிளிக் பண்ணி என்கேஜ் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் அவங்கள வந்து அதை ட்ராக் பண்ணி அந்த ஆடியன்ஸ் வந்து நீங்கள் ரீமார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ண முடியும் ரைட்டுங்களா. ஸோ ரீமார்க்கெட்டிங் ஆடியன்ஸ் யூஸ் பண்ணுற செக்ஷன் வந்து கஸ்டம் ஆடியன்சஸ். இதில் தான் போய்ட்டு நம்ம ரீமார்க்கெட்டிங் ஆடியன்சஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ண முடியும், அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸை எக்ஸ்க்ளூடும் பண்ண முடியும். இன்க்ளூடுனா அவங்களுக்கும் சேர்த்து ஆட் வந்து டிஸ்பிளே ஆகும், இல்லை எக்ஸ்க்ளூட் பண்ணிங்களாக்கும் அவங்களுக்கு தவிர மற்ற எல்லாத்துக்கும் அந்த ஆட் வந்து டிஸ்பிளே ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. ஸோ கஸ்டம் ஆடியன்ஸஸ்ன்றது நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிற அந்த டெய்லர்டு ஆடியன்ஸ் அல்லது கஸ்டம் ஆடியன்ஸஸ் வந்து இங்கே ரீயூஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை என்ன டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டிங் ஆப்ஷன் என்னென்னா லொக்கேஷன் டார்கெட்டிங் ரைட்லா. ஸோ லொக்கேஷன் டார்கெட்டிங் பொறுத்தவரை ரீச் பீப்புள் இன் ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ், ரீஜியன்ஸ், ஸ்டேட்ஸ், சிட்டிஸ், மெட்ரோஸ் ஆர் போஸ்டல் கோட்ஸ். உங்களோட ட்விட்டர் ஆட்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்களுக்குலாம் காட்டணுமா, இல்லை பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் காட்டணுமா, இல்லை பர்டிகுலர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் காட்டணுமா, இல்லை பர்டிகுலர் சிட்டிஸில் உள்ள மக்களுக்கு மட்டும் காட்டணுமா, இல்லை பர்டிகுலர் மெட்ரோஸில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு மட்டும் காட்டணுமா, இல்லை பர்டிகுலர் போஸ்டல் கோடில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டப்படணுமா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல லொக்கேஷன். ஸோ லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஜஸ்ட் இந்த இடத்துல டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்ற இந்த பர்டிகுலர் மெனு கீழே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு வந்து இந்த இடத்துல இந்தியான் இருக்குது. ஏன்னா நான் இந்த ட்விட்டர் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறப்போ லொக்கேஷன் வந்து இந்தியான்னு கொடுத்தனால இந்த இடத்துல டிஃபால்ட்டாக இந்தியா இருக்குது. இப்போ இந்த இந்தியான்றது வந்து ஒரு கண்ட்ரி வைஸ் ரைட்லா. ஸோ கண்ட்ரிஸ் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம், இல்லை ஸ்டேட் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். சப்போஸ் தமிழ்நாடு இல்லை பெங்களூர் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் ஸ்டேட் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணலாம், இல்லை சிட்டிஸ் வைஸ் டார்கெட் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாக்டாக சென்னைன்ற சிட்டியும் இல்லை கோயம்புத்தூர்ன்ற சிட்டி, தென் தேனி, சேலம் இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் நான் டார்கெட் பண்ண நினச்சினாக்கா இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ சென்னைன்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னு சொன்னேன், அந்த சென்னைன்றது வந்து சிட்டியில் வந்து எனக்கு இங்கே மேட்ச் ஆகும். இங்கே சென்னை நான் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோயம்புத்தூர் நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல சென்னை வந்து டெலிட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூர்னு கொடுத்தேன்னு சொன்னேன், இந்த கோயம்புத்தூர் சிட்டியை வந்து நான் டார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. சப்போஸ் உங்கள்கிட்ட மல்டிபிள் சிட்டிஸ் வந்து ஒரு எக்ஸல் ஷீட்லையோ எதுலையோ வச்சுருக்கீங்க, அதை ஃபுல்லாக நீங்கள் அப்லோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பல்க் அப்லோட் பார்த்தீங்களா, இந்த பல்க் அப்லோடில் போய்ட்டு கண்ட்ரிஸ்ன்னு இருக்கும், அந்த கண்ட்ரிஸ் எடுத்து விட்டு சிட்டிஸ்ன்னு கொடுத்து ரைட்டுங்களா. சிட்டிஸ்ன்றதை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல என்டர் 1 city per line அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாம்பிளுக்கு வந்து இப்போ என்கிட்ட ஒரு 4 cities இருக்குது. அந்த 4 cities வந்து லைன் பை லைனாக நான் என்டர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன், அது எல்லாமே பேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் ரைட்டுங்களா. ஸோ கோயம்புத்தூர், சென்னை, சேலம், மதுரை 4 cities. இது மாதிரி உங்கள்கிட்ட மல்டிபிள் சிட்டிஸ் இருக்கு அப்படின்னா மல்டிபிள் சிட்டிஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் யுவர் ஆட்ஸ் வில் ஷோ டு பீப்புள் இன் ஆல் செலக்டட் லொக்கேஷன். நீங்கள் என்னென்ன சிட்டிஸ்லாம் செலக்ட் பண்ணிக்கீங்களோ அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் உங்கள் ஆட் வந்து காட்டப்படும்னு சொல்கிறாங்க. இஃப் யூ டார்கெட் போத் இந்தியா அண்ட் சென்னை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியா அண்ட் சென்னைன்ற 2 இதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் இந்த ஆட் ட்விட்டர் ஆட்ஸ் காட்டப்படும்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் காட்டப்படும். ஏன்னா இந்தியான்றது வந்து ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரியில் வந்து சென்னைன்றது ஒரு ஸ்மால் போர்ஷன். அப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிங்க, நீங்கள் இந்தியான்ற ஒரு பெரிய கண்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதனால் ஹோல் இந்தியா ஃபுல்லாக காட்டப்படும் வித் சென்னையில் உள்ள மக்களுக்கும் ரைட்டுங்களா. அப்போது உங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டு தான், பட்ஜெட் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ எனக்கு எக்ஸாக்டாக சென்னைன்ற ஒரு சிட்டி, பெங்களூர்ன்ற ஒரு சிட்டி, தென் மும்பைன்ற சிட்டி, இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டில் மட்டும்தான் எனக்கு காட்டப்படணும், இல்லை அந்த பர்டிகுலர் சிட்டியில் மட்டும்தான் காட்டணும்னா நீங்கள் ப்ராப்பரான சிட்டியை செலக்ட் பண்ணணும், கண்ட்ரி செலக்ட் பண்ணிடுறாங்க ரைட்டுங்களா. இல்லை எனக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், இல்லை மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸில் வேணாம், டோட்டலாக இந்தியா ஃபுல்லாக என்னோட ஆட் காட்டணும் அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்க ரைட்டுங்களா. ஸோ ஒரு கண்ட்ரியும் ஒரு ஸ்டேட்டும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் ஆட் காட்டப்படும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் இஃப் யூ வாண்ட் டு ஒன்லி டார்கெட் இண்டிவிஜுவல் ரீஜியன்ஸ், பி ஷுவர் டு ஒன்லி ஆட் தோஸ் ரீஜியன் அஸ் டார்கெட்டிங் கிரைட்டீரியா டு யுவர் கேம்பெயின்.
ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் ஒரு ரீஜன் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் ரீஜன் வந்து நீங்கள் கொடுங்க. அதுக்கு போல் நீங்கள் கண்ட்ரிஸும் ரீஜனும் கொடுக்காதீங்க, அந்த கண்ட்ரிஸில் உள்ள மக்களுக்கு தான் காட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டிங் ஆப்ஷனை பொறுத்தவரை ஜெண்டர் டார்கெட்டிங். ஜெண்டர் டார்கெட்டிங்கை பொறுத்தவரை உங்கள் ஆடு வந்து மேல் கேண்டிடேட் காட்டப்படணுமா, ஃபீமேல் கேண்டிடேட் காட்டப்படணுமா, இல்லை போத் 2 மெம்பர்ஸ்க்கும் காட்டப்படணுமா அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே செட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஜெண்டர் இருக்கும், இதில் மென் இருக்கும், நெக்ஸ்ட் விமன் இருக்கும், நெக்ஸ்ட் இனின் இருக்கும். இனின் மீன்ஸ் போத் மென் அண்ட் விமன் 2 பேத்துக்கும் இந்த ஆடு காட்டப்படும். இதில் நீங்கள் ஏஜும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏஜ் பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ரேஞ்ச் இருக்கும். ஏஜ் ரேஞ்சை பொறுத்தவரை 13 ஒரு 34 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆடியன்ஸில் நீங்கள் டார்கெட் பண்ண விரும்புறீங்க, போத் மென் அண்ட் விமன் அப்படின்னா இதில் வந்து 13 34 வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 18 34 வரைக்கும் நான் செட் பண்ண விரும்புகிறேன், இல்லை என்கிட்ட 21 34 ஏஜ் பீப்புள்ஸை டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக ஏஜ் ரேஞ்சில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டிங் ஆப்ஷனை பொறுத்தவரை லாங்குவேஜ் டார்கெட்டிங். லாங்குவேஜ் டார்கெட்டிங்கை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் டார்கெட்டிங் ஆப்ஷன் கிவ்ஸ் அட்வர்டைசர்ஸ் தி எபிலிட்டி டு ரீச் பீப்புள் பேஸ்ட் ஆன் தி லாங்குவேஜஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஆடியன்ஸ்க்குலாம் உங்கள் ஆடு காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் குஜராத்தி, தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆடியன்ஸஸ்க்குலாம் உங்கள் ஆடு காட்டணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்விட்டர் derive a person languages from number of different sources. ஸோ ட்விட்டருக்கு வந்து எப்படி ஒரு பர்சன் வந்து தமிழ் பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறாங்க அப்படின்றது தெரியும் அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட் சிக்னல்ஸ் வச்சுருக்காங்க. ரைட்டுங்களா? அது என்ன சிக்னல்ஸ் சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்க்ளூடிங் தி லாங்குவேஜஸ் செலக்டட் இன் தேர் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ் தட் கரஸ்பாண்ட் டு தயர் ஆக்டிவிட்டி ஆன் ட்விட்டர். ஒருவேளை அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ லாங்குவேஜஸில் வந்து அவங்க இங்கிலீஷ், தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, குஜராத்தின்றதை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டுங்களா? அதை வச்சு ஓகே இந்த பர்சனுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியும் அப்படின்றத ட்விட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு யூசர் தமிழில் இருக்கக்கூடிய ட்விட்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் அதை என்கேஜ் ஆகிறாங்க, அதை லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அதே இடத்துல மலையாளத்தில் இருக்கக்கூடிய ட்வீட்டையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லைக் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்விட்டர் அண்டர்ஸ்டாண்ட் தட் பர்சன் நோஸ் 2 லாங்குவேஜஸ். தமிழும் தெரியும் அவருக்கு, மலையாளம் தெரியும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு யூசர் ட்விட்டரில் வந்து என்னென்ன மாதிரி ட்வீட்டுக்கெலாம் வந்து அவர் என்கேஜ் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, என்னென்ன ட்வீட்ஸ்லாம் அவர் லைக் பண்ணுறாரு, என்னென்ன ட்வீட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்றத வச்சு அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்றத ட்விட்டர் புரிஞ்சுக்கிறோம். அதை பொறுத்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த ட்விட்டர் ஆட் வந்து காட்டப்படும். ரைட்டுங்களா? தேர்ட் பாயிண்ட் வந்து இஃப் வி இன்ஃபேர் தட் அ பர்சன் அண்டர்ஸ்டாண்ட் மல்டிபிள் லாங்குவேஜஸ் தே வில் பி டார்கெட்டபிள் பை ஈச் லாங்குவேஜஸ். இப்போ வந்து ஒரு பர்சனுக்கு வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸ் தெரியுது. ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, இங்கிலீஷ் தெரியுது. ஆனால் ஒரு அட்வர்டைஸர் வந்து ஆட் வந்து இங்கிலீஷில் தான் கிரியேட் பண்ணுறாரு அப்படின்ற பட்சத்தில் அந்த இங்கிலீஷில் கிரியேட் பண்ண ஆட் வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு காட்டப்படும். ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷும் தெரியும் அப்படின்றதுனால. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ் இஃப் யூ செலக்டிங் மோர் தென் 1 லாங்குவேஜ் யூ வில் பி டார்கெட்டிங் பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் சூசன். ஸோ ஒரு பர்சனுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5 லாங்குவேஜ் தெரியுது, அதில் நீங்கள் கிரியேட் பண்ண ஆட் வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜில் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இங்கிலீஷில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த ஆட் வந்து உங்களுக்கு காட்டப்படுறாங்க. ரைட்லா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ செலக்ட் இங்கிலீஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் யுவர் கேம்பெயின் வில் சர்வ் டு தி பீப்புள் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் ஆர் ஃப்ரெஞ்ச். ஒரு பர்சனுக்கு இங்கிலீஷும் தெரியும், ஃப்ரெஞ்சும் தெரியுன்ற பட்சத்தில் நீங்கள் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் டார்கெட் பண்ணீங்க அப்படின்னா அவருக்கும் அந்த காட்டப்படும். இல்லை ஃப்ரெஞ்சு அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் டார்கெட் பண்ணாலும் அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து காட்டப்படும். ஏன்னா அந்த பர்சனுக்கு வந்து 2 லாங்குவேஜுமே தெரியும் அப்படின்றதுனால நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆடு இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, ஃப்ரெஞ்சில் இருந்தாலும் சரி அவருக்கு காட்டப்படும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கஸ்டம் ஆடியன்ஸ். கஸ்டம் ஆடியன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணிப்போம். ரைட்லா? ஸோ வெப்சைட் ஆக்டிவிட்டியோ அல்லது லிஸ்ட்லோ அல்லது வெப்சைட் விசிட்டோ அல்லது ஆப் ஆக்டிவிட்டியோ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு கஸ்டம் ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிப்போம். அந்த ஆடியன்ஸை வந்து என்ன பண்ணலாம், ரீமார்க்கெட்டிங்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதாங்க சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் டார்கெட்டிங் ஆப்ஷன் இஸ் கீவேர்ட் பேஸ்ட். ரைட்டுங்களா? ஸோ கீவேர்ட் பேஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ கீவேர்ட் டார்கெட்டிங் அலோஸ் யூ டு ரீச் பீப்புள் ஆன் ட்விட்டர் பேஸ்ட் ஆன் கீவேர்ட்ஸ் இன் தேர் சர்ச் குவரிஸ், ரீசன்ட் ட்வீட்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் தே ரீசென்ட்லி என்கேஜ் வித். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரன் பண்ணக்கூடிய ஆடு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓரியன்டாக இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி சர்ச் பண்ணிக்காங்களோ அவங்களுக்கு அந்த ஆட் காட்டப்படும். நெக்ஸ்ட்டு ரீசெண்டாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ட்வீட்ஸ் போட்டிருந்தாலும் அவங்களுக்கு ஆட்ஸ் காட்டப்படும். நெக்ஸ்ட்டு ட்வீட்ஸ் தே ரீசென்ட்லி என்கேஜ், யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ட்வீட்ஸில் இருந்து என்கேஜ் இருக்காங்களோ மேபி லைக் பண்ணிக்கலாம், இல்லை கமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லை ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ரீட்வீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த பர்டிகுலர் ஆடியன்ஸ்க்கு உங்களோட ஆட் வந்து காட்டப்படும். ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து திஸ் டார்கெட்டிங் ஆப்ஷன் புட்ஸ் யூ இன் தி பெஸ்ட் பொசிஷன் டு ரீச் தி மோஸ்ட் ரிலவென்ட் பீப்புள், டிரைவ் என்கேஜ்மெண்ட் அண்ட் இன்க்ரீஸ் கன்வர்ஷன். ரைட்டுங்களா?
ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து அதிகமான கன்வர்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அதிகமான என்கேஜ்மெண்ட் உங்கள் ட்விட்டர் ஆட்ஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும் நீங்கள் கீவேர்டுன்ற பர்டிகுலர் டார்கெட்டிங் ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக கன்வர்ஷன் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இடத்துல உங்கள் ட்வீட்ஸ்க்கு வந்து அதிகமாக என்கேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே இடத்துல உங்கள் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இல்லைங்களா? நெக்ஸ்ட், டூ மெனி எக்ஸ்க்ளூடட் கீவேர்ட்ஸ் கேன் லிமிட் யுவர் கேம்பெயின் ரீச். நீங்கள் மல்டிபிள் கீவேர்ட்ஸை கொடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ட்வீட்டோட ரீச் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் கம்மியாக ஆரம்பிக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதனால் கம்மியான கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் வந்து கீவேர்ட்ஸ் ஆர் அவைலபிள் டு டார்கெட் வித்தின் யுவர் கேம்பெயின் செட்டப். ஸோ ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம்பெயின் செட்டப் பொறுத்தவரை நீங்கள் கீவேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆடு குரூப்புக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரைங்களா? ஸோ கேம்பெயின் லெவலில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், வி ரெக்கமெண்ட் யூ ஆட் மிக்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் 25 relevant keywords to your campaign. மேக்ஸிமம் ஒரு 25 கொடுத்துக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ என்ன பொறுத்தவரை நீங்கள் அதிகமான கீவேர்ட்ஸ் கொடுக்க வேண்டாம். இப்போ எக்ஸாக்டாக இந்த இடத்துல நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக யாரெல்லாம் தேடுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக யாரெல்லாம் ட்வீட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக யாரெல்லாம் ரீட்வீட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ட்வீட்டில் யாரெல்லாம் என்கேஜ் ஆகிறாங்க அவங்கள ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இதில் சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்குறேன். ரைட்டுங்களா? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக 3.5 million குளோபல் ஆடியன்ஸ் இருக்காங்க. வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னாக்கும் 3.5 million இருக்காங்க. அந்த 3.5 million நீங்கள் செட் பண்ண லொக்கேஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்குள்ள இந்த ஆடு காட்டப்படும். ரைட்டுங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் கொடுத்தோன்னா டிக் பண்ணிட்டோம்னா அந்த ஆடியன்ஸுக்கு ஃபுல்லாக இந்த ஆடு வந்து காட்டப்படும். ரைட்டுங்களா? நீங்கள் ஒரே ஒரு டார்கெட்டிங் ஃபீச்சர் மட்டும் எனேபிள் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்ஷனல் தான், எல்லாமே கம்பல்சரி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு வந்து கீவேர்ட்ஸ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்களாக்கும். ஏன்னா கீவேர்ட்ஸ்ன்றது தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் வந்து ட்விட்டரில் பொறுத்தவரை கீவேர்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தம் தேடுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கு தான் இந்த பர்டிகுலர் ஆடு வந்து ரீச் ஆகும். ரைட்டுங்களா? நீங்கள் மல்டிபிள் டார்கெட்டிங் ஃபீச்சரை செட் பண்ண உங்களோட ஆடியன்ஸோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா நேரோ டவுன் ஆகும். ரைட்டுங்களா? ரொம்ப ப்ராடாக இருக்காது. ஏன்னா இப்போ அந்த இதில் கீவேர்டு மட்டும் நான் டார்கெட் பண்ணிக்கேன். என்னோட ஆட் வந்து எவ்வளோ பேர் காட்டப்படும்னா அரௌண்ட் 16,000 17,000 வரைக்கும் காட்டப்படும்னு சொல்கிறாங்க. மேபி நான் ஃபாலோவர்ஸ் லுக் லைக் இன்ட்ரெஸ்ட் மூவி அண்ட் டிவி ஷோ ஈவெண்ட் எல்லாம் நான் டார்கெட் பண்ண இந்த ஆடியன்ஸோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ லாஸ்ட்டாக வந்து 16,000 17,000 வரைக்கும் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இதில் நான் SEO சேர்த்து நான் டார்கெட் பண்ண விரும்புகிறேன். ரைட்டுங்களா? SEOட ஆடியன்ஸுக்கும் என்னோட ஆடு காட்டப்படணும்னு சொல்லிட்டு ஸோ இந்த இடத்துல நான் SEOன்ற செலக்ட் பண்ணுறப்போ என்னோட ஆடியன்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டுங்களா? ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கும் 16 million இருந்தாங்க. SEO பொறுத்து நான் SEO ஆட் பண்ணாலுமே என்னோட ஆடியன்ஸோட எஸ்டிமேட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ரைட்டுங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு SEM கொடுக்குறேன். SEM சம்மந்தமாக தேடுற ஆடியன்ஸுக்கும் என்னோட ஆடு காட்டப்படணும் அப்படின்னு சொன்னாக்கும் அது நான் கொடுக்குறப்போ என்னோட ஆடியன்ஸோட எஸ்டிமேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 25 வரைக்கும் கொடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஃபாலோ யுவர் லுக் லைக் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபாலோ யுவர் லுக் லைக் அப்படின்றது ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ யுவர் லுக் லைக்னா ரீச் பீப்புள் வித் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் டு ஒன் அக்கௌண்ட் ஃபாலோயர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ நீங்கள் டார்கெட் பண்ணுற ஆடியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு யாரெல்லாம் சிமிலராக இருக்காங்க, அதுக்கு யாரெல்லாம் மேட்சாக இருக்காங்களோ அந்த ஆடியன்ஸுக்கும் உங்கள் ஆடு காட்டப்படும் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்க ஒரு இன்ஸ்டியூட்னு வச்சுங்களேன். எனக்கு காம்படிட்டர் இருப்பாங்கள்ல அவங்களும் இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் கொடுத்துட்ருப்பாங்க. இல்லைங்களா? ஸோ என்னோட ஃபாலோயர்ஸ் மாதிரியேவும் அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோயர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்னோட ஆடு காட்டணும்னு நினச்சினாக்கும் இந்த ஃபாலோயர் லுக் லைக் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இல்லைங்களா? எக்ஸாம்பிள், நெயில் பட்டேல்ன்றவர் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவரோட அக்கௌண்ட்டை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் என்னோட ஆடை வந்து காட்டணும் அப்படின்னு நினச்சினாக்கும் நான் அந்த ஃபாலோயர் லுக் லைக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரீச் பீப்புள் வித் சிமிலர் இன்ட்ரெஸ்ட் டு அக்கௌண்ட்ஸ் ஃபாலோயர்ஸ். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், சிமிலாரிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் திங்ஸ் லைக் ட்வீட், ரீட்வீட், கிளிக் மோர். ஸோ அவங்க ஃபாலோயர்ஸ் வந்து யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ட்வீட்ஸ் வந்து டெய்லி போஸ்ட் பண்ணுறாங்க, இல்லை அவங்கள டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ரீட்வீட் பண்ணுறாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு கண்டென்ட் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க, இல்லை வீடியோ வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்னோட ஆடு காட்டப்படும். ரைட்டுங்களா? ஸோ எய்ம் டு டார்கெட் அரௌண்ட் 30 handles per campaign to ensure that you are reaching a substantial audiences. நீங்கள் 30 அக்கௌண்ட் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? நெக்ஸ்ட், யூ கேன் பல்க் அப்லோட் அட் ஹேண்டில்ஸ் இன் தி கேம்பெயின் ஃபார்ம். ரைட்டுங்களா? சப்போஸ் நீங்கள் பல்காக நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பல்க் அப்லோட் கொடுத்துட்டு ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து மல்டிபிள் ட்விட்டர் ஹேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட அக்கௌண்ட் ஃபுல் நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நெயில் பட்டேல், PPC, கூகுள் சர்ச் இன்ஜின் சேனல், SEJ, PPC, ஸோ இந்த மாதிரி நிறைய ட்விட்டர் ஹேண்டில்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த ஃபுல்லாக நீங்கள் லைன் பை லைனாக கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். அங்கே இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸில் நீங்கள் செட் பண்ண டார்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு யாரெல்லாம் மேட்ச் ஆகிறாங்களோ அவங்களுக்குலாம் அந்த ஆடு காட்டப்படும். ரைட்டுங்களா? நீங்கள் பல்க் அப்லோட் பண்ண நினச்சிங்கனாக்கும் நீங்கள் இந்த இடத்துல அப்லோட் கொடுத்துக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கும் இந்த இடத்துல ஜஸ்ட்டு நெயில் பட்டேல் அவரோட அக்கௌண்ட்டை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் என்னோட ஆடு காட்டணும்னு நினச்சினாக்கும் இந்த இடத்துல நெயில் பட்டேல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நெயில் பட்டேல். ஸோ
நீல் பட்டேல்ன்றதுல பார்த்தீங்கன்னாக்கும் இது வெரிஃபைட் அக்கௌண்ட். இதில் பார்த்தீங்கன்னாக்கும் 2.3 மில்லியன்ஸ் குளோபல் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறேன் அப்படின்னா இவங்க எல்லாத்துக்குமே என்னோட ஆடு காட்டப்படாது. பட் இதில் என்னோட டார்கெட்டிங் ஃபீச்சர்ஸ்க்கு யாரெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஆடு காட்டப்படும் ரைட்டுங்களா. ஸோ இதேமாரி பிபிசி இல்லாட்டி சர்ச் இன்ஜின் ஜேர்னல் எஸ்இஜே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ சர்ச் இன்ஜின் ஜேர்னலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் அரௌண்ட் 536K குளோபல் ஆடியன்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஃபுல்லாக டார்கெட் பண்ணாலும் நான் டார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி 1 by 1 கொடுக்கலாம். இல்லை பல்க் அப்லோட் பண்ணாலும் பல்காக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பல்க் அப்லோட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆர் பேஸ்ட் ஆன் திங்ஸ் லைக் வாட் பீப்புள் ட்வீட் அண்ட் ரீட்வீட், வாட் தே கிளிக் ஆன், who they follow and more. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ட்வீட் போடுறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ரீட்வீட் போடுறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய வீடியோ வியூ பண்ணுறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணுறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் ரைட்டுங்களா. ஸோ இன்ட்ரெஸ்ட்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் திங்ஸ் அல்லது பர்டிகுலர் ஃபீல்டு அல்லது பர்டிகுலர் கேட்டகரியில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் டார்கெட்டிங் பண்ணிக்கலாம். We recommend that each campaign has no more than 10 subtopic interest. ஸோ 10 subtopic interest தாண்டி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். 10 subtopic interest இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ட்விட்டர். ஸோ இப்போ இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஆட்டோமோட்டிவ் அப்படின்னா ஆட்டோமொபைல் சம்மந்தமான கேட்டகரி ரைட்டுங்களா. இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பியூட்டிஷியன் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு, இல்லை ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு அது சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு, பாடி ஆர்ட்டு, ஃபேஸ் கேரு, ஜென்ரல் இன்ஃபோ, ஹேர் கேரு, இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணிக்கலாம். ஆட்டோமோட்டிவை பொறுத்தவரை கார் இண்டஸ்ட்ரி ரைட்டுங்களா. கார் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சீடான்ஸ்ன்ற காரு, இல்லை மோட்டார் சைக்கிள்ஸு, லக்ஸரி கார் கல்ச்சரு, ஸோ இதில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு புக்ஸ் அண்ட் லிட்ரேச்சர், பிஸ்னஸஸ், கேரியர்ஸ், எஜுகேஷன்ஸ், ஈவெண்ட்ஸ், நிறைய கேட்டகரி இருக்குது ரைட்டுங்களா. ஸோ இதில் எக்ஸாம்பிள் நான் பிஸ்னஸை பிக் பண்ணுறேன்னு பிஸ்னஸை பொறுத்தவரை அட்வர்டைஸிங்கில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் என்னோட ஆடு காட்டணும் அப்படின்னு இருக்கணும்னாக்கும் இந்த ஆடியன்ஸ்க்கு என்னோட ஆடு காட்டப்படும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஆடு காட்டணும். என்டர்பிரினர்ஷிப் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து லீடர்ஷிப்பு, மார்க்கெட்டிங்கு, நான் ப்ராஃபிட்டு, ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, டெக்னாலஜி, ஸோ இது மாதிரி நிறைய நான் என்ன பண்ணலாம் என்னோட கேட்டகரி வைஸ் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் கேட்டகரியில் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் என்னோட ஆடு காட்டப்படும் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் மூவிஸ் அண்ட் டிவி ஷோஸ். ஸோ மூவிஸ் அண்ட் டிவி ஷோ பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ரீச் பீப்புள் என்கேஜ் வித் ஸ்பெசிஃபிக் டிவி ஷோஸ் அண்ட் மூவிஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிவி ஷோலோ அல்லது ஸ்பெசிஃபிக்கான மூவிஸில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் உங்கள் ஆடு வந்து காட்டப்படும் ரைட்டுங்களா. ஸோ ரீச் பீப்புள் என்கேஜ் வித் ஸ்பெசிஃபிக் டிவி ஷோ அண்ட் மூவிஸ் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் டெலிகாஸ்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் மூவி வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு, அந்த மூவியில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆடு காட்டப்படும். இல்லை அந்த பர்டிகுலர் மூவியை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கும் உங்கள் ஆடு காட்டப்படும். இல்லை அந்த பர்டிகுலர் மூவியை வாட்ச் பண்ணவங்களை ஃபுல்லாக டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க யாரெல்லாம் அந்த மூவி பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்களோட ஆடு காட்டப்படும் ரைட்டுங்களா. அது பர்டிகுலர் மூவியாக இருக்கட்டும் அல்லது டிவி ஷோ இருக்கட்டும். ஒரு டிவி ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இல்லை டிவி ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லை டிவி ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த டிவி ஷோவில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த டிவி ஷோன்றது வந்து எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கு வந்து என்னோட கேட்டகரிக்கு வந்து தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு டிஷர்ட் இருக்குன்னு வச்சுக்கலேன், அந்த டிஷர்ட்டை வந்து நான் சேல் பண்ணணும். அப்போது அந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் ஷோவில் யாரெல்லாம் ரொம்ப பாப்புலராக இருக்காங்களோ அவங்களோட பிக்சர்லாம் வந்து அந்த டிஷர்ட்டில் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு ரைட்டுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ராக், தென் ஜான்சினா, ஸ்டோன் கோல்டு, அண்டர்டேக்கர், ஸோ நிறைய ரெஸ்லர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களோட பிக்சர்லாம் வந்து பிரிண்ட் ஆகக்கூடிய ஒரு டிஷர்ட் இருக்கு என்கிட்ட. அவங்கள அப்போ யாரெல்லாம் ரெஸ்லிங் பார்க்குறாங்களோ அவங்கள ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ணணும்னு நினச்சினாக்கும் இந்த இடத்துல மூவிஸ் அண்ட் டிவி ஷோ பார்த்தீங்களா, இதில் வந்து ரெஸ்லிங் சொல்லி நான் டைப் பண்ண ரைட்டுங்களா. ஸோ ரெஸ்லிங் சொல்லி டைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து டிவி ஷோ வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லி காட்டப்படும் ரைட்டுங்களா. யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் கனடாவில் வந்து யாரெல்லாம் ரெஸ்லிங் பார்க்குறாங்களோ அந்த ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் ஃபுல்லாக உங்கள் ஆடு காட்டப்படும் ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி உங்களோட பிஸ்னஸ் கேட்டகரிக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஷோஸு அல்லது மூவிஸில் யாரெல்லாம் என்கேஜாக இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம் டார்கெட் பண்ணிக்கலாம். பட் என்னோட கேஸ்க்கு வந்து இது தேவையில்லை ரைட்டுங்களா, அதனால் நான் டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஈவெண்ட்ஸ். ஸோ ஈவெண்ட்ஸ்ன்றது என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஃபரன்ஸில் என்கேஜாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸு, இல்லை என்டர்டைன்மெண்ட்ன்ற கேட்டகரியில் என்கேஜாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸு, இல்லை ஹாலிடேயில் வந்து என்கேஜாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸஸ், ஒலிம்பிக்ஸில், பாலிடிக்ஸில், ஸ்போர்ட்ஸில் என்கேஜாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸில் நீங்கள் டார்கெட் பண்ணி ஆட் ரன் நினச்சிங்களாக்கும் ஆட் ரன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஃபரன்சஸ் யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான கான்ஃபரன்சஸ் அட்டன் பண்ண போகிறாங்களோ அவங்களுக்கு என்னோட ஆடு காட்டணும் அப்படின்னு நினச்சினாக்கும் இந்த கான்ஃபரன்ஸஸ் செலக்ட் பண்ணிட்டு அந்த கான்ஃபரன்ஸை பொறுத்தவரை இப்போ ரீசெண்டாக என்னென்ன கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது அப்படின்றத வச்சு என்ன பண்ணலாம் உங்களுக்கு நான் ஆடியன்ஸை வந்து நான் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த
ஸோ ஈவெண்ட்டை பொறுத்த என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆடியன்சஸ் ஆர் ஈவெண்ட் டார்கெட்டிங் ஆர் பில்ட் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் இன்க்ளூடிங் யூசர் ட்வீட் கண்டென்ட் பிஹேவியர் என்கேஜ்மெண்ட். ரைட்டுங்களா? ஸோ ஒரு ஈவெண்ட்டில் வந்து யாரெல்லாம் என்கேஜ் ஆகிறாங்களோ அவங்களை எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டை சம்மந்தமாக தேடி இருப்பாங்க, அது சம்மந்தமான கண்டென்ட்டை படித்து பார்த்துருப்பாங்க, அந்த கண்டென்ட் சம்மந்தமாக என்கேஜ் ஆகிருப்பாங்க, அந்த கண்டென்ட் சம்மந்தமாக அவங்க அதில் சைன் அப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்குலாம் அவங்க ஆட் காட்டப்படும் சொல்கிறாங்க. யூ கேன் டார்கெட் ஈவெண்ட் அப் டு 2 weeks பிஃபோர் தே ஸ்டார்ட். ஒரு ஈவெண்ட் வந்து நடக்க போகுது அப்படின்னா, அந்த ஈவெண்ட் நடக்க போகிறதுக்கு முன்னாடி 2 weeks அதில் யாரெல்லாம் என்கேஜ் ஆகிறாங்களோ அவங்கள நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 3 weeks இருக்கும் பார்த்தீங்களா, அதில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஜஸ்ட் இந்த ஈவெண்ட்டில் வந்து கான்ஃபரன்ஸஸ்க்கு நான் போகிறேன். கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது. அது வந்து 13/3 வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த ஈவெண்ட்டில் யாரெல்லாம் என்கேஜ் ஆகிறாங்களோ அவங்களை ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எனக்கு வந்து எந்த ஒரு ஆடியன்ஸும் இல்லை. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து 1-2 weeksக்கு முன்னாடி இருக்கணும், அல்லது ஒரு 3 weeks முடிஞ்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கும் இது மார்ச் மாதத்தில் நடக்க போகுது. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது வந்து மார்ச் மாதத்தில். அப்போ கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னாக்கும் 0 global ஆடியன்ஸ் இருப்பாங்க. ரைட்டுங்களா? இது வேற ஒரு கான்ஃபரன்ஸ் பார்க்கலாம். இப்போ NRF ரீட்டைல் பிக் ஷோ பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னாக்கும் இது 14/1 இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கும் 21,000 ஆடியன்ஸஸ் இருக்காங்க. இப்போ இந்த பர்டிகுலர் ஷோவில் வந்து யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்க ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ரைட்லா? ஸோ ஒன்று அந்த ஈவெண்ட் வந்து ஒரு 2 weeksக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கணும், அல்லது முடிஞ்சு 3 weeks இருக்கும். ரைட்டுங்களா? அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈவெண்ட்டோ உங்களால் என்ன பண்ண முடியாது, டார்கெட் பண்ண முடியாது. ரைட்டுங்களா? அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்லையும். ஸோ நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஷோஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்போ 2020 துபாய், லண்டன் ஃபேஷன் வீக், தென் பாரிஸ் ஃபேஷன் வீக். ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கும் பாருங்களேன், இது வந்து பிப்ரவரி நடக்க போகுது. ரைட்டுங்களா? பிப்ரவரி நடக்க போதுன்னா February 27. இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 weeksக்கு அட்வான்ஸாகவே இருக்குது. ரைட்டுங்களா? 5 weeks அட்வான்ஸ்னால் நம்மளால் டார்கெட் பண்ண முடியாது. மினிமம் 2 weeksக்கு அட்வான்ஸ் இருக்கணும், அல்லது முடிஞ்ச 3 weeks இருக்கும். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 global ஆடியன்ஸ் காட்டப்படும். அப்போ எதெல்லாம் ரீசெண்டாக நடக்க போதோ அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் யாரெல்லாம் என்கேஜ் ஆக போகிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் டாபிக்ஸ். ஸோ பர்டிகுலர் கான்வர்சேஷன் டாபிக்ஸில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ கான்வர்சேஷன் டாபிக் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ரீச் பீப்புள் ஹூ ட்வீட்டட் என்கேஜ் வித் ட்வீட் ஆர் லுக் அட் ட்வீட் அபவுட் அ கான்வர்சேஷன் டாபிக். ஒரு பர்டிகுலர் கான்வர்சேஷன் டாப்பிக்கை பொறுத்து அதில் யாரெல்லாம் ட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, யாரெல்லாம் அதுக்கு ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை யாரெல்லாம் அதுக்கு வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பொறுத்து அந்த ஆடியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆடு காட்டப்படலாம். எக்ஸாம்பிள், கிரிக்கெட்டில் வந்து ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிரிக்கெட் வேர்ல்டு கப் மேட்ச்சில் யாரெல்லாம் அந்த மேட்சை பற்றி அவங்களோட கான்வர்சேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ட்வீட்ஸில் வந்து பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அதுக்கு ஃபஸ்ட்டு கான்வர்சேஷன் டாப்பிக்கில் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் டாபிக் இருக்கான்னு பார்க்கணும். ஜஸ்ட் இதில் நான் வேர்ல்டு கப்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? வேர்ல்டு கப்னு சொல்லி டைப் பண்ணாக்கும் இதில் வேர்ல்டு கப் வந்து இப்போதைக்கு இது இல்லை. ஒருவேளை வேர்ல்டு கப் இருந்தது அப்படின்னா அந்த ஷோவில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்க ஃபுல் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஸோ கான்வர்சேஷன் டாப்பிக்கை பொறுத்தவரை செகண்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, சூஸ் ஃப்ரம் ஓவர் 10,000 கான்வர்சேஷன் டாபிக் அக்ராஸ் 25 கேட்டகரிஸ் இன்க்ளூடிங் ஸ்போர்ட்ஸ், லைஃப் ஸ்டைல், வீடியோ கேம்ஸ், புக்ஸ், இது மாதிரி நிறைய கேட்டகரியில் வந்து கான்வர்சேஷன் டாபிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் நான் டைப் பண்ணுறேன். ரைட்டுங்களா? ஸ்போர்ட்ஸ் சம்மந்தம் ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் டாபிக்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ் டேஷ் வித் யாஹூ அப்படின்றது, ஃபாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் ரேடியோ, ஸ்போர்ட்ஸ்மேன் 360. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்வர்சேஷன் டாபிக் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் டேஷ் வித் யாஹூ இந்த பர்டிகுலர் கான்வர்சேஷன் டாப்பிக்கில் அரௌண்ட் ஒரு 9,000 மெம்பர்ஸ் வந்து என்கேஜ் இருக்காங்க. ஸோ இந்த ஆடியன்ஸில் நீங்கள் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணணும்னா நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? அப்போ பர்டிகுலர் ஒரு கான்வர்சேஷன் டாபிக்ஸில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக நீங்கள் டார்கெட் பண்ணி ஆட் ரன் பண்ணணும்னா நீங்கள் கான்வர்சேஷன் டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு அந்த கேட்டகரி டைப் பண்ணணும். ஏதர் புக்ஸா, இல்லை ஸ்போர்ட்ஸா, அல்லது லைஃப் ஸ்டைலா, அல்லது வீடியோ கேமா அப்படின்ற பர்டிகுலர் டாப்பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் டாப்பிக்கை செலக்ட் பண்ணிக்கலாக்கும். அந்த டாப்பிக்கில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்க ஃபுல் நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ ட்விட்டர் ஆட்ஸை பொறுத்தவரை ஏகப்பட்ட டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா. கீபோர்ட்ஸ் இருக்குது, ஃபாலோவர்ஸ் லுக் லைக் இருக்குது, நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து மூவி அண்ட் டிவி ஷோஸ், ஈவெண்ட்டு, கான்வர்சேஷன் டாபிக். ஸோ இதையும் தாண்டி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிஷனல் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து ரீடார்கெட் பீப்புள் ஹூ சா ஆர் என்கேஜ்டு வித் யுவர் பாஸ்ட் ட்வீட்ஸ். ஒருவேளை உங்கள் ட்வீட்ஸ் பாஸ்ட் ட்வீட்ஸில் யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்கள் ஆடு காட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே இந்த இடத்துல எனேபிள் பண்ணிக்கலாக்கும் அவங்களுக்கும் அந்த ஆடு காட்டப்படும். ரைட்லா? ஸோ ரீடார்கெட்டிங் டைப் பொறுத்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீப்புள் ஹூ சா யுவர் ட்வீட்ஸ். ஒன்று உங்கள் ட்வீட்ஸை பார்த்தவங்க, இல்லை ஹூ சா அண்ட் என்கேஜ்டு வித் யுவர் ட்வீட்ஸ். ஒன்று உங்கள் ட்வீட்ஸை பார்த்தவங்களுக்கு மட்டுமா, இல்லை அதை பார்த்துருக்கணும், அட் தி சேம் டைம் அதில் என்கேஜ் ஆகிருக்கணும், அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் உங்களோட ஆர்ட்ஸ் காட்டணும்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ட்வீட்ஸ் இருக்குது, இல்லை பெய்டு ட்வீட்ஸ் இருக்குது. ரைட்லா?
ஆர்கானிக்காக உங்கள் ட்விட்டர் ட்வீட்ஸில் வந்து யாரெல்லாம் என்கேஜ் இருக்காங்களோ அல்லது என்கேஜ் ஒன்லி ட்வீட்ஸ் மட்டும் பார்த்துருக்காங்களோ அவங்களை டார்கெட் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ட்வீட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கேம்பெயின், ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரீச் என்ற கேம்பெயின் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ரீச் கேம்பெயின் மூலமாக யாரெல்லாம் உங்கள் ட்வீட்ஸை பார்த்துருக்காங்க, யாரெல்லாம் உங்கள் ட்வீட்ஸை பார்த்து அதை என்கேஜ் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அவங்களை டார்கெட் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்கானிக் ட்வீட்ஸ் அண்ட் ட்வீட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கேம்பெயின், ரெண்டுமே ஒன்று ஆர்கானிக்காகவும் அவங்க என்கேஜாக இருக்கணும், அட் தி சேம் டைம் ஆட்ஸ் மூலமாக என்கேஜ் இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் அடிஷனல் ஆப்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பேண்ட் யுவர் ஆடியன்ஸஸ். சப்போஸ் உங்கள் ஆடியன்ஸோட எஸ்டிமேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கின்ற பட்சத்தில் இதை எக்ஸ்பேண்ட் கொடுத்தீங்களாக்கும் உங்களுக்கு வந்து இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ப்ராட்னு கொடுத்தீங்களாக்கும் நிறைய ஆடியன்ஸுக்கு வந்து உங்கள் ஆடை காட்டப்படும். ஓகேங்களா? மூணாவது ஆப்ஷன் ஆல்சோ டார்கெட் ஃபாலோயர்ஸ் ஆஃப் அட் டிஜிட்டல் விஷன். யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ, உங்களோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த ஆடு காட்டணும்னு நினச்சிங்களாக்கும் இந்த இடத்துல ஆல்சோ டார்கெட் ஃபாலோயர்ஸ் ஆஃப் அட் உங்களோட ஹேண்டில்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுற ஆடியன்ஸுக்கும் இந்த ஆடு காட்டப்படும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ். ரைட்டுங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவ்ஸும் பிளேஸ்மெண்ட்டை பற்றியும் இந்த நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் அடுத்தது நான் போகக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ட்விட்டரில் இருக்கக்கூடிய அனதர் ஆப்ஷன்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.